ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சென்னை ஃபுட். வீட்டில் இருக்கக்கூடிய வெண்டைக்காயை வச்சு வீட்டில் இருக்க நம்ம குட்டீஸ்க்கு குழம்பு பொரியல் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா விரும்பி சாப்பிட மாட்டாங்க. அதையே ரொம்ப கிறிஸ்பியான குர்குரே செஞ்சு கொடுத்தா விரும்பி சாப்பிடுவாங்க. வெண்டைக்காய் குர்குரே எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். வெண்டைக்காய் குர்குரே செய்கிறதுக்காக நான் 400 கிராம் அளவுக்கு வெண்டைக்காய் எடுத்துருக்கேங்க. இந்த வெண்டைக்காயை அப்படியே முழுசாகவே நல்லா அலசிடுங்க. சுத்தமாக அலசிட்டு தண்ணி வடித்து எடுத்துக்கோங்க. இதை நான் எப்படி கட் பண்ணுறதுன்னு உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். இந்த வெண்டைக்காயை எடுத்துட்டு இந்த கட் பண்ணிவிடுங்க. டாப் போர்ஷனை கட் பண்ணிவிட்டு இந்த பாட்டம் போர்ஷனையும் கட் பண்ணிவிடுங்க. பண்ணிவிட்டு இதை ரெண்டாக வெட்டிக்கோங்க. இதேனா நீளமாக இருக்கனால நான் ரெண்டாக வெட்டுறேன். சின்னதாக இருந்தால் அப்படியே முழுசாக போட்டுக்கலாம். மறுபடியும் இதை 2 பீஸாக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு இதில் இருக்கக்கூடிய இந்த விதையை எடுத்துடணும். பாருங்கள், எடுத்தாலே வந்துடுது. லைட்டாக நீங்கள் சுரண்டி எடுத்துக்கலாம். இதே மாதிரி இந்த பீஸ்லையும் எடுத்துக்கலாம். எடுத்துட்டு இதை மெலிஸாக வெட்டிக்கணும். நீங்கள் பாருங்கள், இந்த மாதிரி எவ்வளவு மெலிஸாக வெட்ட முடியுமோ அந்த மாதிரி வெட்டிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா மெலிஸாக நீங்கள் வெட்டி எடுத்துக்கோங்க. இதே மாதிரி எல்லா வெண்டைக்காயும் கட் பண்ணிக்கலாம். வெண்டைக்காய் சின்னதாக இருந்ததுன்னா நீங்கள் அதை ரெண்டாக வெட்டாமல் அப்படியே முழுசுலேயே இந்த மாதிரி நீல வாக்கில் மெலிசாக வெட்டி எடுத்துக்கோங்க. நான் எடுத்த வெண்டைக்காய் எல்லாத்தையுமே இந்த மாதிரி நறுக்கி எடுத்துட்டேங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. பொடி பொடியாக நறுக்கியிருக்கேன், நீட்டாக நறுக்கியிருக்கேன். இந்த மாதிரி மெலிசாக நறுக்கி எடுத்துக்கோங்க. நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும் பொழுது கூட இந்த மாதிரி நறுக்கி வச்சுட்டா சட்டுன்னு நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இதை நான் மிக்சிங் பவுலுக்கு மாற்றி விட்டுக்கிறேன். வெண்டைக்காய்க்கு தேவையான காரம் சேர்த்து விட்டுக்கலாம். நான் காஷ்மீரி சில்லி பவுடர் எடுத்திருக்கேன். அதனால் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். நீங்கள் நார்மல் சில்லி பவுடர் எடுத்திங்கன்னா அரை ஸ்பூன் எடுத்துக்கோங்க. ஏன்னா அதில் காரம் அதிகமாக இருக்கும், இதில் காரம் குறைவாக இருக்கும். இதை சேர்த்து விட்டுக்கலாம். அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி அதையும் சேர்த்துடுறேன். அரை ஸ்பூன் சீரகப்பொடி, 1 ஸ்பூன் அளவுக்கு ஆம்ச்சூர் பவுடர் சேர்த்துக்கோங்க. காய்ந்த மாங்காய் பவுடர் தாங்க இது. மாங்காய் சீசனில் மாங்காயை வெட்டி நல்லா காய வச்சு பவுடர் பண்ணி அதை ரெடி பண்ணி வச்சுப்பாங்க. அந்த காஞ்ச மாங்காய் பவுடர் தான் ஒரு புளிப்பு தன்மையை கொடுக்கும். அதுக்காக நான் சேர்க்குறேன். உங்ககிட்ட ஆம்ச்சூர் பவுடர் இல்லைன்னா நீங்கள் எலுமிச்சம்பழம் சாறு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். அரை ஸ்பூன் அளவுக்கு ஓமம் அதையும் சேர்த்துறேன். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். சேர்த்து விட்ட மசாலாவை நல்லா கலந்து விட்டுட்டேங்க. இப்போது கடலை மாவு சேர்த்துக்கலாம். 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் கடலை மாவு எடுத்திருக்கேன். நீங்கள் எவ்வளவு வெண்டைக்காய் எடுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்தப்போல் சேர்த்துக்கோங்க. நான் 400 கிராம் அளவுக்கு வெண்டைக்காய் எடுத்ததுனால 4 டேபிள் ஸ்பூன் சேர்க்குறேன். 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு, நல்லா கிறிஸ்பியாக வரும், அதுக்காக தான் அரிசி மாவு சேர்க்குறேன். உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. நான் 1 ஸ்பூன் அளவுக்கு சால்ட் எடுத்திருக்கேன், சேர்த்து விட்டுக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மாவு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டேங்க. இது வெண்டைக்காயில் இந்த மாவு ஒட்டணும், அதுக்காக லேசாக தண்ணி தெளித்து விட்டுக்கலாம். நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு நான் 1 ஸ்பூன் அளவுக்கு தெளிச்சுட்டு பெசர போகிறேன். போதும்னா அதோட நிறுத்திக்கலாம். பத்தலைன்னா இன்னொரு ஸ்பூனையும் நம்ம சேர்த்துக்கலாம். பட்டும் படாமல் இருக்கணும். தண்ணி அதிகமாக சேர்த்திங்கன்னா வெண்டைக்காய் குழகுழப்பாயிடும். அதனால் தண்ணி அதிகமாக சேர்க்கக்கூடாது. இந்த மாவு அதில் கோட் ஆகணும், அதுக்காக தான் நம்ம தண்ணி தெளிக்கிறோம். நான் எடுத்த 2 டேபிள் ஸ்பூன் தண்ணியை நான் சேர்த்துட்டேங்க. பாருங்கள், சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். இந்த மாதிரி உதிரியாக தான் இருக்கணும், ஒன்றோட ஒன்று ஒட்டிகிட்டு இருக்கக்கூடாது, உதிரியாக இருக்கணும். ஆனால் அந்த மசாலா இந்த வெண்டைக்காயில் கோட் ஆகணும், அதுக்காக தான் நான் லேசாக தண்ணி சேர்த்துருக்கேன். இந்த வெண்டைக்காயை எப்படி பொரிச்சு எடுக்கிறதுன்னு பார்ப்போம். மிக்ஸ் பண்ண வெண்டைக்காயை பொரிக்கிறதுக்காக நான் அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு அடுப்பில் கடாய் வச்சுருக்கேங்க. பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெயில் சேர்த்து விட்டுக்கலாம். அடுப்பு ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. சேர்க்கும் பொழுது இந்த மாதிரி உதுத்து விடுங்க. பீசஸ்லாம் தனித்தனியாக விழணும், அந்த மாதிரி உதுத்து விடுங்க. அது பொரிஞ்சதுக்கப்புறமா மேலே மிதக்க ஆரம்பிச்சிடும். கொஞ்சம் நேரம் வேகட்டும். வெந்ததுக்கப்புறமா நல்லா திருப்பி விடலாம். நல்ல கோல்டன் கலர் வரணும், அது வரைக்கும் திருப்பி விட்டுக்கிட்டே இருக்கணும். பாருங்கள், குர்குரே நல்லா ரெடி ஆகிடுச்சு. எண்ணெயில் இருக்கிற சலசலப்பு எல்லாமே அடங்கிடுச்சு. இந்த மாதிரி அடங்கினதுக்கப்புறமா எடுத்திங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இப்போ நம்ம எண்ணெயிலேருந்து எடுத்துடலாம். பாருங்கள், நான் எடுத்துட்டேன். நல்லா எண்ணெய் வடியை விட்டுட்டு எடுங்க. பிளேட்டில் நான் டிஷ்யூ பேப்பர் போட்டு வச்சுருக்கேன், அதில் மாற்றி விட்டுறேன். அவ்வளோதாங்க. நல்லா கிறிஸ்பியான
குர்குரே ரெடி ஆயிடுச்சுங்க. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இதில் கடைசியாக கொஞ்சம் சாட் மசாலா தூவிட்டு சாப்பிட்டிங்கன்னா இன்னும் அருமையாக இருக்கும். இல்லை இன்னும் கொஞ்சம் காரம் கூடுதலாக வேணும்னா லேசாக சில்லி பவுடரை கூட தூவிட்டு சாப்பிட்லாம். இந்த வெண்டைக்காயை நம்ம பொரியல் இந்த மாதிரி குழம்பு இதெல்லாம் செஞ்சு கொடுத்தா வீட்டில் இருக்கக்கூடிய குட்டீஸ்லாம் சாப்பிட மாட்டாங்க. அவங்களுக்கு இந்த மாதிரி நல்லா கிறிஸ்பியாக ரெடி பண்ணி கொடுத்தா விரும்பி சாப்பிடுவாங்க. உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய குட்டீஸ்க்கும் இதே மாதிரி குர்குரே ரெடி பண்ணி கொடுங்க. ரொம்பவே ஹெல்த்தியான வெண்டைக்காயை வச்சு நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வெண்டைக்காயை வச்சு குர்குரே ரொம்ப வித்தியாசமான முறையில் எப்படி செய்கிறதுன்னு வீடியோவில் பார்த்துருப்பீங்க. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும், நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணவங்க மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் கேளுங்க. உங்களுக்கு ஏதாவது ரெசிபி வீடியோ வேணும்னாலும் கமெண்ட்ஸில் கேளுங்க. நமக்கு இன்னும் 2 சேனல் இருக்குங்க. அந்த சேனலுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் லிங்க்கை கிளிக் பண்ணி சேனலை ஓப்பன் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு அந்த சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.